வானம் பிளந்து ஊற்றிக் கொண்டிருந்தது. அடைமழை. பிரம்மாண்டமான அந்த ஆதித்யா நிவாஸ் மாளிகையின் உட்புறம் மழையின் சத்தத்தையும் மீறி இசை அதிரும்படி ஒரு பிரம்மாண்ட பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. விலையுயர்ந்த மதுபானங்களும் வாசனை திரவியங்களின் நறுமணமும் காற்றில் கலந்திருக்க, நகரின் மேல்தட்டு வர்க்கத்தினர் அந்த ஆடம்பரத்தின் ஒவ்வொரு துளியையும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். கூட்டத்தின் நடுவே நின்றிருந்தாலும் ஆதித்யாவின் கண்கள் வாசலையே துழாவிக் கொண்டிருந்தன. கருப்பு நிற டக்ஸீடோவில் அவன் ஒரு கிரேக்க சிற்பத்தைப் போல கம்பீரமாக நின்றிருந்தான். ஆனால் அந்த கம்பீரத்திற்கு பின்னால் ஒரு சிறுவனை போன்ற தவிப்பு ஒளிந்திருந்தது. அவன் கையிலிருந்த சிறிய வெல்வெட் பெட்டியை விரல்களால் வருடினான். அதற்குள் மின்னும் அந்த வைர மோதிரம் வெறும் ஆபரணம் அல்ல, அது மாயாவிடம் அவன் ஒப்படைக்கப் போகும் அவனது இதயத்தின் சாவி. ஆதித்யாவிற்கு உலகம் என்பது ஒரு வட்டம்தான். அந்த வட்டத்தின் மையம் மாயா. சிறுவயதிலேயே விபத்தில் பெற்றோரை இழந்த அவனுக்கு தனிமை என்பது ஒரு தீராத சாபமாக இருந்தது. உறவுகளின் சூடு தெரியாமல் வளர்ந்தவனுக்கு மாயா ஒரு வசந்த காலத்தைப் போல வந்தாள். அவளது ஒரு புன்னகைக்காக அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான், எதையும் எரிப்பான், எதையும் படைப்பான். சார், கிளாஸ். ஒரு ஊழியன் நீட்டினான். ஆதித்யா அதை அலட்சியமாக தள்ளினான். அவனது கவனம் முழுவதும் நுழைவாயிலில் நின்றிருந்த அந்த மெல்லிய உருவத்தின் மீது நிலைத்தது. அவள் வந்துவிட்டாள். தேவதை போல வெண்ணிற உடையில் நுழைந்த மாயாவை கண்டதும் ஆதித்யாவின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அதுவரை அவனுள் இருந்த பதற்றம் மறைந்து ஒருவித அமைதி குடியேறியது. அவளை அவன் அப்படித்தான் நம்பினான். கண்களை மூடிக்கொண்டு ஒரு மதத்தின் மீதான அதீத பற்றுடன் அவளை நேசித்தான். மாயா அவனுக்கு காதலி மட்டுமல்ல, அவன் இழந்த குடும்பம், அவன் தேடிய நிம்மதி, அவனது அடையாளம் என அனைத்துமே அவள்தான். ஆதித்யா அந்த சிறிய வெல்வெட் பெட்டியை திறந்து அதன் உள்ளே மின்னிய வைர மோதிரத்தை மாயாவின் முன் நீட்டினான். அவனது கண்கள் காதலால் கனிந்திருந்தன. மாயா, இது வெறும் மோதிரம் இல்ல, என் மொத்த வாழ்க்கையும் உன் முன்னாடி மண்டியிட்டு நிக்குது. என்னை முழுமையாக்க போறது நீதான் என்றான் ஆதித்யா, குரலில் ஒரு நடுக்கத்துடன். மாயா அந்த மோதிரத்தை பார்க்கவில்லை. மாறாக அவனது கண்களை ஒரு வித விசித்திரமான ஏளனத்துடன் பார்த்தாள். மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பு ஒரு கத்தியைப் போல ஆதித்யாவின் நெஞ்சை தைத்தது. இந்த மோதிரத்தை உன் கையிலேயே வச்சுக்கோ ஆதித்யா. இதுக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன்னா இந்த வீடு, இந்த கம்பெனி, ஏன் இந்த நிமிஷத்துல நீ போட்டிருக்கிற ஷட்டை கூட இனிமே என்னோடது. ஆதித்யாவின் இதழ்களில் ஒரு பலவீனமான சிரிப்பு வந்து மறைந்தது. என்ன பேசுற மாயா? விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீ என்ன? கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் ஆதி. பின்னால் இருந்து வந்த அந்த குரல் ஆதித்யாவை அதிர வைத்தது. அர்ஜுன், அவனது உயிர் நண்பன், தம்பியாகவே கருதியவன். அர்ஜுன் நிதானமாக நடந்து வந்து ஆதித்யாவின் தோளில் கை போட்டான். அந்த பிடியில் நட்பில்லை, ஒரு வேட்டையனின் அதிகாரம் இருந்தது. ஆனா அந்த கல்யாணம் உனக்கும் மாயாக்கும் இல்ல ஆதி, எனக்கும் மாயாக்கும் தான் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் பலமாக சிரித்தான். ஆதித்யா சிலையென நின்றான். மூளை வேலை செய்ய மறுத்தது. அர்ஜுன், என்னடா உளர்ற? நேத்து நைட்டு பார்ட்டில நீ குடிபோதையில இருந்தப்போ சில முக்கியமான பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்ட ஞாபகம் இருக்கா? உன்னோட அத்தனை சொத்துக்களும் பங்குகளும் இப்போ மாயா பேர்ல மாறிடுச்சு. சட்டப்படி நீ இப்போ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரன் கூட கிடையாது, வெறும் பிச்சைக்காரன். ஆதித்யாவின் உள்ளத்தில் எரிமலை வெடித்தது. ரத்தம் தலைக்கு ஏறியது. நம்பிக்கை துரோகி, உன்னை என் தம்பியா நினைச்சேண்டா. ஆவேசமாக அர்ஜுனை அடிக்க பாய்ந்தான். ஆனால் அடுத்த நொடியே கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டிகள் அவன் கைகளை பின்னுக்கு தள்ளி பிடித்துக் கொண்டனர். அவன் திமிரினான். உடல் நரம்புகள் புடைத்தன. அவன் கண்கள் மாயாவை தேடின. மாயா, இவன் சொல்றது உண்மையா? சொல்லு மாயா. மாயா மெல்ல அடிமேல் அடி வைத்து அவன் அருகே வந்தாள். அவனது கன்னத்தில் மென்மையாக தட்டினாள். அந்த தொடுதல் அவனுக்கு நெருப்பாக சுட்டது. உன் மேல எனக்கு எப்பவுமே காதல் இல்லாதி, உன் பணத்து மேலதான் காதல். அவள் குரல் ஒரு நாகப்பாம்பின் சீரலை போல இருந்தது. ஒரு முட்டாள் கிட்ட இருந்து பணத்தை எப்படி பறிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓவா இருந்தப்போ நீ ராஜாவா தெரிஞ்ச. இப்போ வெறும் தெரு நாய் மாதிரி தெரியுற. எனக்கு ராஜாதான் வேணும், நான் இல்ல. ஆதித்யாவின் கண்கள் சிவந்தன. துரோகத்தின் வலி அவனை உருகுலைத்தது. ஆனால் அந்த வலியிலிருந்து ஒரு புதிய வைராகியம் பிறந்தது. செக்யூரிட்டிகளின் பிடியில் இருந்தபடியே அவன் அர்ஜுனையும் மாயாவையும் வெறித்து பார்த்தான். எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டீங்க, பணத்தை திருடிட்டீங்க, சொத்தை திருடிட்டீங்க. ஆனா என் அறிவையும் என் உழைப்பையும் உங்களால திருட முடியாதுடா. அவன் குரல் அந்த மண்டபத்தையே அதிர வைத்தது. மறுபடியும் வருவேன். அன்னைக்கு நீங்க எதை எதை என்கிட்ட இருந்து பறிச்சீங்களோ அதை விட அதிகமா நான் உங்ககிட்ட இருந்து பிடுங்குவேன். இது ஆதித்யா சொல்ற சத்தியம். அர்ஜுனின் அசுரத்தனமான சிரிப்பு அந்த ஹாலின் கூரையை முட்டியது. அவன் முகத்தில் வழிந்த அந்த வக்கிரம் ஆதித்யாவை அருவருக்க வைத்தது. வருவியா? எப்போ? அடுத்த ஜென்மத்திலையா? அர்ஜுன் ஏளனமாக சீறினான். டேய், இவனை அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போய் கேட்ல தள்ளுங்கடா. இவன் போட்டிருக்கிற வாட்சு, கோட்டு எல்லாத்தையும் கழட்டிடுங்க. பிச்சைக்காரனுக்கு எதுக்குடா பிராண்டட் ஐட்டம்ஸ்?
அர்ஜுன் அடிமேல் அடி வைத்து ஆதித்யாவின் முகத்திற்கு மிக அருகே வந்தான். அவனது மூச்சுக்காற்று ஆதித்யாவின் முகத்தில் பட்டது. என்னடா பாக்குற? உன்னோட இந்த ரிச் கிட் திமிர அடக்கணும்னு எனக்கு வருஷம் கடக்க ஆசைடா. நீ கொடுத்த பிச்சை தாண்டா இந்த வேலை, இந்த காரெல்லாம். ஆனா இனிமே நீ என் காலுக்கு கீழே கிடக்க போற ஒரு துரும்பு. ஆதித்யா பற்களை கடித்தான். தாடையின் நரம்புகள் துடித்தன. என் நண்பன்னு நினைச்சு என் வீட்டு கதவை திறந்தேன்டா. ஆனா நீ ஒரு தெரு நாய் மாதிரி உள்ள நுழைஞ்சு கடிக்கிறடா. பக்கத்தில் நின்றிருந்த மாயா குறுக்கிட்டாள். அவள் கையில் இருந்த வைன் கிளாஸை மெல்ல சுழற்றினாள். அடுத்த நொடி அந்த சிவந்த திரவத்தை ஆதித்யாவின் முகத்தில் விசிறி அடித்தாள். வைன் அவனது கண்களில் பட்டு எரிய அவன் முகம் நனைந்து வழிந்தது. ஸ்டாப் இட் ஆதி! மாயாவின் குரலில் ஒரு துளி கூட ஈரமில்லை. தெரு நாய்க்கு பிறந்தாலும் கூட உனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்காது. நேத்து வரைக்கும் உன்னை பேபின்னு கூப்பிட்ட அதே வாயால இப்ப சொல்றேன், கெட் அவுட். நீ போட்டிருக்கிற இந்த வாட்ச், இந்த பிராண்டட் கோட்டு எல்லாத்தையும் இப்பவே கழட்டு. என்கிட்ட இருந்து வாங்கின கிஃப்ட் எதையும் நீ எடுத்துட்டு போக கூடாது. மாயா, இது என் சம்பாத்தியம், இது என் உழைப்பு! ஆதித்யா ஆவேசத்தில் கத்தினான். மாயா ஒரு கொடூரமான ராட்சசியை போல சிரித்தாள். உழைப்பா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பேப்பர்ல இப்போ என் கையெழுத்து தான் இருக்கு. செக்யூரிட்டி, இவன் போட்டிருக்கிற ஷூல இருந்து ஷட்ட வரைக்கும் எல்லாத்தையும் கழட்டுங்க. இவன் வந்த மாதிரியே போகட்டும், வெறும் உடம்போட. அடுத்த சில நிமிடங்கள் நரகமாக மாறின. செக்யூரிட்டிகள் ஆதித்யாவை சூழ்ந்து கொண்டு வலுக்கட்டாயமாக தாக்கினார்கள். அவனது விலையுயர்ந்த ரோலெக்ஸ் வாட்ச் பிடுங்கப்பட்டது. அவனது கோட் கிழிக்கப்பட்டது. அவன் திமிர திமிர அவனது ஆடைகள் ஒவ்வொன்றாக கழற்றப்பட்டு எரியப்பட்டன. இறுதியில் வெறும் பனியன் மற்றும் பேண்டுடன் அவன் மழையில் தூக்கி வீசப்பட்டான். பெருமழை அவன் மேனியை சுட்டது. சேற்றில் விழுந்த ஆதித்யா நிலை குலைந்து நிமிர்ந்தான். மேலே பால்கனியில் அர்ஜுனும் மாயாவும் கையில் வைன் கிளாஸுடன் அவனை ஒரு புழுவை போல பார்த்து கொண்டிருந்தனர். டே ஆதி, ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு ஒரு பிச்சை போடுறேன், அர்ஜுன் கத்தினான். தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து அதை ஒரு பந்தை போல கசக்கி ஆதித்யாவின் முகத்தில் எரிந்தான் அர்ஜுன். அந்த பணம் சேற்றில் விழுந்து நனைந்தது. இத வச்சு ஒரு டீ குடிச்சுக்கோ. ஏன்னா நாளைக்கு காலையில நீ பிச்சை எடுக்க ஒரு தட்டு வாங்கணும்ல, அதுக்கு இது அட்வான்ஸ். அர்ஜுனின் கேலி சிரிப்பு மழையின் சத்தத்தையும் மீறி ஒலித்தது. ஆதித்யா மழையில் நனைந்து தன் முகத்தில் விழுந்து சிதறிய அந்த பணத்தை பார்த்தான். மெல்ல நிமிர்ந்து அவர்களை பார்த்தான். அவனது கண்கள் இப்போது சாதாரண கண்கள் அல்ல. அவை இரத்த சிவப்பாக மாறி ஒரு காட்டு மிருகத்தின் வெறியில் மின்னின. மாயா, அர்ஜுன், இன்னைக்கு நீங்க பண்ண இந்த அவமானம் இருக்கே, இதுக்கு நீங்க கொடுக்க போற வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 10 ரூபாய நான் இப்ப எடுக்கல. ஆனா ஒரு நாள் நீங்க 2 பேரும் இதே தெருவுல நின்னு பிச்சை எடுப்பீங்க. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற பிச்சை இதே 10 ரூபாயாதான் இருக்கும். அன்னைக்கு நீங்க உயிரோக இருக்க மாட்டீங்க, செத்து செத்து பிழைப்பீங்க. மாயா ஏளனமாக தலையை சாய்த்தாள். வெறும் வாயால வட சுடாத ஆதி, போய் சாவு. கேட் பலமாக சாட்டப்பட்டது. ஆதித்யா அந்த இருண்ட மழையில் நனைந்த உடலோடும் எரிமலை நெஞ்சோடும் தனியாக நின்றான். அழிவின் தொடக்கம் அங்கிருந்து ஆரம்பித்தது. அந்த சிறிய மெக்கானிக் ஷெட்டிற்குள் காற்றிலே நுழைய மறுத்தது. எங்கும் கருகிய என்ஜின் ஆயிலின் நெடி, துருப்பிடித்த இரும்புகளின் உரசலில் எழும் ஒருவித கசப்பான வாசனை. தகரக்கூரையின் ஓட்டைகள் வழியாக கசிந்த சூரிய வெளிச்சம் தரையில் தேங்கி கிடந்த கிரீஸ் கலந்த தண்ணீரில் பட்டு பிரதிபலித்தது. வெறியுலகின் இரைச்சலை விட அந்த ஷெட்டிற்குள் ஒலிக்கும் சுத்தியல் சத்தங்கள் ஆதித்யாவின் காதுகளை ரணமாக்கிக் கொண்டிருந்தன. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டு மெத்தைகளில் உறங்கிய ஆதித்யா இப்போது ஒரு பழைய லாரியின் அடியில் தார்படிந்த தரையில் படுத்திருந்தான். அவனது வெண்மையான மேனி இப்போது கரியும் எண்ணெயுமாக அழுக்கேறி கிடந்தது. ஒரு காலத்தில் ஆதித்யா குரூப்ஸ் நிறுவனத்தின் ஜாதகத்தை தீர்மானித்த அந்த விரல்கள் இன்று ஒரு துருப்பிடித்த ஸ்பேனரை இறுக பற்றி கொண்டு ஒரு நட்டை தளர்த்த போராடி கொண்டிருந்தன. கைகள் நடுங்கின. உள்ளங்கையில் கொப்புளங்கள் வெடித்து ரத்தம் கசிந்தது. ஆனால் அந்த வலியை விட அவனது நெஞ்சுக்குள் எரிந்து கொண்டிருந்த வஞ்சத்தீயின் வெப்பம் அதிகமாக இருந்தது. டே ஆதி, அந்த 14ஆம் நம்பர் ஸ்பேனரை எடுதா. இன்னும் எவ்வளவு நேரம் அந்த லாரி அடியிலேயே படுத்து கிடப்ப? ஷெட்டின் உரிமையாளர் மாணிக்கம் சத்தமிட்டான். ஆதி மெல்ல லாரியின் அடியிலிருந்து வெளியே வந்தான். அவனது கண்களில் ஒரு பழைய தேஜஸ் மறைந்து இப்போது ஒருவித குரூரமான நிதானம் குடியேறியிருந்தது. முகத்தில் வழிந்த வேர்வையை தனது அழுக்கு படிந்த பனியனால் துடைத்துக் கொண்டான். அவன் கால்களில் இப்போது விலை உயர்ந்த லெதர் ஷூக்கள் இல்லை, தேய்ந்து போன ரப்பர் செருப்புகளே அவனது துணையாக இருந்தன. அவன் அந்த சூழலை பார்க்கவில்லை. மாறாக அவனது மனக்கண்ணில் அந்த மழைக்கால இரவும் அர்ஜுன் வீசிய அந்த 10 ரூபாய் நோட்டும் மீண்டும் மீண்டும் நிழலாதின. அவன் இழந்தது பணத்தை அல்ல, அவன் வளர்த்த நம்பிக்கையை. அந்த நம்பிக்கை இப்போது ஒரு கூர்மையான ஆயுதமாக மாறி அவனது ஆழ்மனவில் செதுக்கப்பட்டு கொண்டிருந்தது. மாணிக்கமண்ணே,
கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதாதுன்னு இப்பதான் புரியுது. அந்த உழைப்பை எவன் பறிக்க வர்றான்னு பாக்கறதுக்கு ஒரு தனி புத்தி வேணும். அத நான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கேன். ஆதியின் குரல் அந்த மெக்கானிக் ஷெட்டின் இரும்பு சத்தங்களுக்கு இடையே தீர்க்கமாக ஒலித்தது. அவன் அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் முளைக்க தயாராகி கொண்டிருந்தான். ஆனால் இந்த முறை அவன் ஒரு மென்மையான பூவாக அல்ல, விஷம் பாய்ந்த முள்ளாக வளரப்போகிறான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். வெளியே நின்றிருந்த அந்த வெள்ளை நிற மெர்சிடிஸ் காரின் என்ஜின் இரைச்சல் அந்த அழுக்கான ஷெட்டிற்குள் ஒரு அந்நிய தன்மையை கொண்டு வந்தது. பரத் தனது விலை உயர்ந்த கைக்குட்டையால் மூக்கை பொத்திக் கொண்டான். ஒரு காலத்தில் ஆதித்யாவின் அலுவலக வாசலில் அவனது ஒரு பார்வைக்காக மணிக்கணக்கில் காத்திருந்த அதே பரத் தான் இவன். என்னப்பா இது, ஒரே நாத்தமா இருக்கு, இந்த ஷெட்ல தான் அந்த பழைய லாரிய ரெடி பண்றாங்களா? பரத்தின் குரலில் அப்பட்டமான அருவருப்பு தெரிந்தது. ஆதி மெதுவாக லாரியின் அடியிலிருந்து வெளியே வந்தான். முகம் முழுவதும் கரும்புகை படிந்து கிரீஸ் கரை படிந்த பனியனுடன் அவன் எழுந்தபோது பரத்தின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அடுத்த நொடியே ஒரு நரித்தனமான சிரிப்பு அவன் முகத்தில் படர்ந்தது. அடடா, இது நம்ம எக்ஸ் பாஸ் ஆதித்யா இல்ல? பரத் கைகளை தட்டி சிரித்தான். என்ன சார், ஏசி ரூம்ல இருந்துட்டு இப்போ இந்த கிரீஸ் டப்பாவோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? கடைசியில இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? ஆதி அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. கையில் இருந்த ஸ்பேனரை ஒரு துணியால் துடைத்தபடி வேலையில் கவனம் செலுத்தினான். வண்டி நம்பர் சொல்லுங்க, வேலை இருந்தா மட்டும் பேசுங்க. அவன் குரல் ஒரு பாறை போல உறுதியாக இருந்தது. பரத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆதியின் தோளில் கிடந்த அழுக்கு துண்டை பிடித்து தட்டிவிட்டான். டேய், என்கிட்டயே உன் பழைய திமிர காட்டுறியா? நீ இப்போ ஒரு சாதாரண மெக்கானிக். நான் அர்ஜுன் சாரோட ரைட் ஹேண்ட். மாயா மேடம் கூட நேத்து தான் உன்னை பத்தி கேட்டு சிரிச்சாங்க. அந்த பிச்சைக்காரன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு கேலியா கேட்டாங்க. மாயாவின் பெயரை கேட்டதும் ஆதியின் கைவிரல்கள் ஸ்பேனரை சுற்றி இறுகின. நகக்கண்கள் ரத்தமின்றி வெளுத்தன. உள்ளுக்குள் ஒரு எரிமலை குமிழியது. ஆனால் அதை வெளியே காட்டாமல் அமைதி காத்தான். அவன் இந்த மௌனம் பரத்தை இன்னும் உசுப்பியது. தன் பாக்கெட்டிலிருந்து 50 ரூபாய் நோட்டை எடுத்த பரத் அதை ஆதியின் அழுக்கு சட்டையின் பாக்கெட்டில் திணித்தான். இந்தா, ஒரு குவார்டர் அடிச்சிட்டு எங்கேயாவது போய் படு. உன் முகத்தை பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. நீ ஒரு காலத்தில் பிசினஸ் மேக்னெட், இப்போ வெறும் மெக்கானிக் முண்டம். ஆதி மெதுவாக நிமிர்ந்தான். அவனது கண்கள் பரத்தின் கண்களை ஊடுருவின. அந்த பார்வையில் இருந்த தீவிரம் பரத்தை ஒரு நிமிடம் பின்வாங்க வைத்தது. அது ஒரு மெக்கானிக்கின் பார்வை அல்ல, வேட்டையாட காத்திருக்கும் ஒரு சிறுத்தையின் பார்வை. பரத், இந்த 50 ரூபாயை பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா உன் முதலாளி அர்ஜுன் சீக்கிரம் ரோட்டுக்கு வருவான். அப்போ அது அவனுக்கு உதவும். இப்போ இங்கிருந்து கிளம்பு, இல்லன்னா இந்த ஸ்பேனர் உன் மண்டையில் தான் இறங்கும். ஆதி கையில் இருந்த கனமான ஸ்பேனரை உயர்த்திய விதம் அவன் சொன்னதை செய்ய தயங்க மாட்டான் என்பதை உணர்த்தியது. பரத் பயத்தில் சில அடி பின்வாங்கினான். என்னடா மிரட்டுற? உன்னை இன்னைக்கே இந்த வேலையை விட்டு தூக்கலன்னா என் பேரு பரத் இல்ல. உனக்கு இந்த ஷெட்ல கூட இடமில்லாம பண்றேன்டா என்று கத்தியே காரை நோக்கி ஓடினான். காரின் டயர்கள் மண்ணை வாரி இறைத்து கொண்டு கிளம்பின. ஆதி அந்த 50 ரூபாய் நோட்டை எடுத்து தரையில் எறிந்தான். அவனது உழைப்பின் மீது விழுந்த அந்த அவமானம் அவனை ஒரு பெரிய முடிவெடுக்க தூண்டியது. அந்த சிறிய அறையின் ஜன்னல்கள் கருப்பு துணிகளால் மறைக்கப்பட்டிருந்தன. உள்ளே காற்றோட்டம் குறைவுதான். ஆனால் ஒரு பழைய லேப்டாப்பின் கூலிங் ஃபேன் சுழலும் சத்தம் அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டிருந்தது. சுவர்களில் படிந்திருந்த ஒட்டடைக்கும் மூலையில் எரிந்து கொண்டிருந்த ஒரு மெல்லிய ஒற்றை பல்புக்கும் இடையே ஆதித்யா ஒரு வேட்டை மிருகத்தைப் போல காத்திருந்தான். அவனுக்கு அருகே அவனது பழைய கார் ஓட்டுநர் மாணிக்கம் நின்றிருந்தார். ஆதித்யா உச்சத்தில் இருந்தபோது அவனிடம் விசுவாசமாக இருந்த ஒரே ஜீவன் அவர்தான். அவர் ஏற்பாடு செய்திருந்த அந்த பழைய லேப்டாப்பும் ஒரு ரகசிய இணைய இணைப்பும் இப்போது ஆதித்யாவின் கையில் இருந்த ஏவுகணைகள். ஐயா, இது போதுமா? உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் அவங்க வஞ்சகமா பறிச்சுட்டாங்க. ஆனா உங்க மூளையை யாராலையும் திருட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சின்ன இடத்துல உங்களை இப்படி பார்க்க சங்கடமா இருக்குங்க ஐயா என்றார் மாணிக்கம், குரல் தழுதழுக்க. ஆதித்யாவின் கண்கள் திரையில் நிலைக்குத்தியிருந்தன. அந்த நீல நிற வெளிச்சம் அவனது முகத்தில் ஒருவித கொடூரமான அழகை தந்தது. நன்றி மாணிக்கம். அர்ஜுனும் மாயாவும் என்னோட பணத்துல இப்போ ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பணம் எப்போ எப்படி எங்க போகணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சாம்ராஜ்யத்தை ரத்தம் சிந்தி உருவாக்குனது நான். அவனது விரல்கள் கீபோர்டின் மீது மின்னல் வேகத்தில் நடனமாடின. அவன் அர்ஜுனின் வங்கிக் கணக்குகளை நேரடியாக தொடவில்லை. அது அவனை சட்டத்தின் முன் நிறுத்திவிடும் என்று அவனுக்கு தெரியும்.
அவன் தேர்ந்தெடுத்தது ஒரு ஷேடோ ஐடென்டிட்டி, நிழல் அடையாளம். பங்குச்சந்தையின் ஆழமான சுழல்களில் மறைந்திருந்து அவன் காய்களை நகர்த்தத் தொடங்கினான். திரையில் எண்களும் வரைபடங்களும் அசுர வேகத்தில் ஓடின. ஆதித்யா உருவாக்கிய ஆதித்யா குரூப்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை இப்போது அர்ஜுன் ஊதி பெருக்கிக் கொண்டிருந்தான். அதுதான் அவனது பலவீனம் என்பதை ஆதி அறிந்திருந்தான். அர்ஜுன், மாயா, நீங்க இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு வெடிகுண்டு மாதிரி. அதோட ரிமோட் கண்ட்ரோல் இப்போ ஏன் விரல்கள்ல இருக்கு? ஆதித்யாவின் உதடுகளில் ஒரு மெல்லிய ஆபத்தான புன்னகை அரும்பியது. அவன் ஒரு ஷெல் கம்பெனி மூலம் அர்ஜுனின் நிறுவன பங்குகளை ரகசியமாக சரிக்கும் வேலையை தொடங்கினான். சந்தையில் ஒரு செயற்கையான அச்சத்தை உருவாக்கி அர்ஜுனின் முதலீட்டாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தினான். அடுத்த சில நிமிடங்களில் திரையில் ஒரு சிகப்பு நிற எச்சரிக்கை மின்னியது. அர்ஜுனின் நிறுவன மதிப்பு சரியத் தொடங்கியதற்கான முதல் அறிகுறி அது. ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது மாயா, நீ சொன்னது சரிதான். நான் இப்போ ராஜா இல்ல, ஆனா ராஜாவையே வீழ்த்துற ஒரு கருப்பு குதிரை. அர்ஜுனின் அலுவலகம் ஒரு கண்ணாடி மாளிகையைப் போல மின்னிக் கொண்டிருந்தது. 50வது மாடியிலிருந்து பார்த்தால் ஒட்டுமொத்த நகரமும் அவனது காலடியில் இருப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது. விலையுயர்ந்த ஷாம்பெயின் பாட்டிலை திறந்து நுரை ததும்பும் கண்ணாடி கோப்பைகளை அவர்கள் மோதிக்கொண்டனர். அந்த சத்தம் ஒரு வெற்றியின் களிப்பை அவர்களுக்குள் விதைத்தது. அர்ஜுன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து ஜன்னல் வழியாக தெரிந்த நகரத்தை பார்த்தான். பாத்தியா மாயா, ஆதித்யா இல்லாமலேயே நம்ம கம்பெனி ஷேர்ஸ் இப்போ டாப்ல இருக்கு. அந்த மெக்கானிக் பையன் இப்போ எங்கேயாவது குப்பை தொட்டியில படுத்து கிடப்பான். அவனை துரத்திட்டு நாம எடுத்த முடிவுதான் நம்ம வாழ்க்கையிலேயே பெஸ்ட் என்றான் பெருமிதத்துடன். மாயா தனது கூந்தலை மெல்ல கோதியபடி சிரித்தாள். அவள் கண்களில் இருந்த அந்த தந்திரம் இன்னும் மறையவில்லை. அவனை பத்தி எதுக்கு இப்போ பேச்சு அர்ஜுன்? அவன் ஒரு முடிஞ்சு போன அத்தியாயம். நாம இப்போ இந்த சிட்டிலேயே பவர்ஃபுல் கப்பிள். அடுத்த வாரம் நடக்க போற குளோபல் பிசினஸ் அவார்ட்ஸ்ல நமக்கு தான் யங் அச்சீவர் அவார்டு. அதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் டிசைன் பண்ண சொல்லியிருக்கேன் என்றாள் உற்சாகமாக. அர்ஜுன் சிரித்துக்கொண்டே அவளது கையை பற்றினான். உண்மைதான், ஆதித்யா உருவாக்கி வைத்திருந்த அந்த சாம்ராஜ்யத்தை அனுபவிக்க அவனுக்கு கொடுத்து வைக்கல நாம. அவன் பேசி முடிப்பதற்குள் அவனது மேஜையில் இருந்த போன் இடைவிடாமல் அலறியது. அர்ஜுன் எரிச்சலுடன் போனை எடுத்தான். என்ன விவேக், இப்ப எதுக்கு போன் பண்ற? நாங்க ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கோம். மறுமுனையில் பேசிய கம்பெனியின் தலைமை பொருளாதார அதிகாரி விவேகின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை கேட்க கேட்க அர்ஜுனின் கையில் இருந்த ஷாம்பெயின் கிளாஸ் மெல்ல தளர்ந்தது. அவனது முகம் மெழுகு பொம்மை போல வெளுத்து போனது. நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. என்ன சொல்ற? அது எப்படி சாத்தியம்? அர்ஜுன் கத்தினான். மாயா பதற்றத்துடன் எழுந்து நின்றாள். என்ன ஆச்சு அர்ஜுன்? ஏன் இப்படி பதற? அர்ஜுன் போனை மேஜையில் எறிந்தான். அவனது கண்கள் அதிர்ச்சியில் உறைந்திருந்தன. யாரோ ஒருத்தர் ரகசியமா நம்ம கம்பெனியோட 40% ஷேர்ஸ வாங்கிட்டாங்க மாயா. பங்குச்சந்தையில நம்ம கம்பெனிக்கு தெரியாமலேயே ஒரு ஷேடோ ஐடென்டிட்டி மூலமா இவ்வளவு பெரிய முதலீடு நடந்திருக்கு. இப்போ கம்பெனியோட முடிவுகளை தீர்மானிக்கிற அதிகாரம் அந்த மர்ம நபர்கிட்ட போயிடுச்சு. மாயா திகைத்து நின்றாள். 40%? யார் அது? அர்ஜுன் குரூப்ஸை யாரால இவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியும்? அர்ஜுன் லேப்டாப்பை திறந்து வெறித்தனமாக தேடினான். திரையில் அந்த மர்ம முதலீட்டாளரின் பெயர் த கோஸ்ட் என்று மட்டுமே குறிப்பிட்டிருந்தது. யார் அந்த கோஸ்ட்? எங்கிருந்து வந்தான்? ஒரே வாரத்துல இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போட்டு நம்ம கழுத்துல கத்திய வச்சிருக்கானே. அர்ஜுன் ஆத்திரத்தில் மேஜையை ஓங்கி தட்டினான். அதே சமயம் அந்த இருட்டு அறையில் ஆதித்யா தனது லேப்டாப் திரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். திரையில் அர்ஜுனின் நிறுவன பங்குகள் பச்சை நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அவன் முகத்தில் ஒரு கொடூரமான அமைதி நிலவியது. பயம், அதுதான் முதல் படி அர்ஜுன். நீ இழந்த தூக்கத்தை இனிமேல் தேடி கூட பிடிக்க முடியாது என்று ஆதித்யா தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆதித்யாவின் அந்த சின்ன அறையில் இப்போது மெக்கானிக் ஷெட்டின் கிரீஸ் வாடை இல்லை. மாறாக வெற்றியின் ஒரு நுட்பமான மனம் கமழ்ந்தது. லேப்டாப் திரையின் நீல வெளிச்சம் அவன் முகத்தில் விழ அவன் மெதுவாக நிமிர்ந்து அமர்ந்தான். அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய ஆனால் பயங்கரமான சிரிப்பு விரிந்தது. அவனது கண்கள் முன்பை விட கூர்மையாக ஒரு வேட்டைக்கு தயாராகும் கழுகின் பார்வையைப் போல மின்னின. ஆரம்பிச்சிட்டேண்டா அர்ஜுன், ஆதித்யா தனக்குத்தானே மிக தாழ்ந்த குரலில் சொல்லிக் கொண்டான். அந்த அறைக்குள் அந்த சொற்கள் ஒரு மந்திரத்தைப் போல ஒலித்தன. நீங்க அன்னைக்கு திருடினது வெறும் காப்பிதத்தையும் சொத்துக்களையும் மட்டும்தான். ஆனா நான் இப்போ ஒவ்வொன்னா உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறது உங்க அதிகாரத்தை, உங்க கர்வத்தை. அவன் திரையை பார்த்தான்.
தி கோஸ்ட் என்கிற பெயரில் அவன் வாங்கிய 40% பங்குகள் அர்ஜுன் நிறுவனத்தின் அஸ்தாவனத்தையே அசைத்து பார்த்து கொண்டிருந்தன. இன்னும் ஒரே வாரம். ஆதித்யாவின் விரல்கள் கீபோர்டில் ஒரு இறுதி அடியை அடித்தன. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன், ஊரே வேடிக்கை பார்க்க நீயும் மாயாவும் மகுடம் சூட்டிக்க துடிக்கிற அந்த மேடையில தான் உங்க சாவு மணி அடிக்கும். அன்னைக்கு நான் உனக்கு கொடுத்த 10 ரூபாயை விட நீ இழந்தது எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியும். மாணிக்கம் ஐயா பின்னாடி நின்று பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, அன்னைக்கு நீங்க மழையில நனைஞ்சப்போ நான் கலங்கினேன். ஆனா இன்னைக்கு உங்க முகத்துல தெரியிற இந்த வெறி எனக்கு பயமா இருக்குங்கய்யா. ஆதித்யா எழுந்து நின்றான். அவனது உருவம் அந்த சின்ன அறையின் சுவற்றில் ஒரு பூதமாக படர்ந்திருந்தது. பயப்படணும் மாணிக்கம், ஆனா நீ இல்ல, அவங்க பயப்படணும். துரோகம் பண்ணவனுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க கூடாது, அதுதான் விதி. அவன் தனது பழைய அழுக்கு சட்டையை கழற்றி எறிந்தான். அடுத்த வாரத்திற்காக அவன் ஒரு புதிய வெள்ளை நிற சட்டையை மனதளவில் தைக்கத் தொடங்கிவிட்டான். அந்த சட்டை ரத்தம் கரை படியாத, ஆனால் எதிரிகளை துவம்சம் செய்யும் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கப் போகிறது. அத்தியாயம் 3. அதிகாரத்தின் மீளுருவாக்கம். அந்த பிரம்மாண்டமான அரங்கம் மின்விளக்குகளின் ஒளியில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. நகரின் மிக முக்கியமான விஐபிகள், தொழிலதிபர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என அரங்கம் நிரம்பி வழிந்தது. மேடையின் மையத்தில் ஒரு பெரிய திரையில் குளோபல் பிசினஸ் அவார்ட்ஸ் என்கிற எழுத்துக்கள் மின்னின. அர்ஜுனும் மாயாவும் முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் ஒரு வெள்ளை நிற டக்சிடோவில் தன்னை ஒரு சக்கரவர்த்தியைப் போல உணர்ந்தான். மாயா வைரங்கள் பதிக்கப்பட்ட கருப்பு நிற உடையில் வெற்றி களிப்பில் மிதந்தாள். ஆதித்யாவை அந்த மழையில் துரத்தி அடித்த அதே கர்வம் அவள் முகத்தில் இன்னும் குறையவில்லை. அறிவிப்பாளர் மேடைக்கு வந்தார். இந்த வருடத்தின் மிக உயரிய விருது இளம் சாதனையாளர் விருது ஆதித்யா குரூப்ஸ் நிறுவனத்தை வழிநடத்தும் அர்ஜுன் மற்றும் மாயாவுக்கு சேர வேண்டியது. அர்ஜுனும் மாயாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை கொண்டு எழத் தயாரானார்கள். கைத்தட்டல் சத்தம் அரங்கத்தை நிரப்பியது. ஆனால் அறிவிப்பாளர் தொடர்ந்தார். ஆனால் ஒரு சிறிய மாற்றம். கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த அதிரடி பங்குச்சந்தை மாற்றங்களால் ஆதித்யா குரூப்ஸ் நிறுவனத்தின் 51% பங்குகளை கைப்பற்றி அதன் புதிய உரிமையாளராகவும் தி கோஸ்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த மர்ம முதலீட்டாளராகவும் உருவெடுத்திருக்கும் அந்த நபர் இப்போது மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். அரங்கம் ஒரு நிமிடம் நிசப்தமானது. அர்ஜுனின் முகம் சட்டென வெளுத்து போனது. யாரது? அர்ஜுன் பதற்றத்தில் மாயாவின் கையை இறுக்கமாக பற்றினான். அரங்கத்தின் பிரம்மாண்டமான கதவுகள் மெதுவாக திறக்கப்பட்டன. பின்னணியில் ஒரு கம்பீரமான இசை ஒலிக்க, புகையும் நடுவில் ஒரு உருவம் தெரிந்தது. விலையுயர்ந்த கருப்பு நிற இத்தாலியன் சூட், பளபளக்கும் லெதர் ஷூக்கள், ஒரு கையில் பல லட்சங்கள் மதிப்புள்ள அதே பிராண்டட் வாட்ச். ஆதித்யா மெதுவாக நடந்து வந்தான். ஒவ்வொரு அடியும் நில அதிர்வை ஏற்படுத்துவது போல தீர்க்கமாக இருந்தது. மெக்கானிக் ஷெட்டில் இருந்த அழுக்கோ கரியோ அவனிடம் இப்போது இல்லை. அவன் முகத்தில் தெரிந்த அந்த பொலிவு ஒரு சிங்கத்தின் கம்பீரத்தை தந்தது. மேடையை நோக்கி அவன் வருவதை பார்த்த அர்ஜுன் இருக்கையை விட்டு எழ முடியாமல் அப்படியே உறைந்து போனான். மாயாவின் கையில் இருந்த வைன் கிளாஸ் நகழ்ந்து தரையில் விழுந்து சிதறியது. ஆதித்யா, நீ எப்படி இங்க? அர்ஜுன் தடுமாற்றத்துடன் கேட்டான். அவன் குரல் அவனுக்கே கேட்காத அளவுக்கு கம்மியது. மாயா நடுக்கத்துடன் பின்வாங்கினாள். இது முடியவே முடியாது. நீ ஒரு பிச்சைக்காரன் தானே? அந்த அழுக்கு சட்டையோட ரோட்ல தானே கிடக்கணும். ஆதித்யா அவர்களை கடந்து மேடைக்கு ஏறினான். மைக் ஸ்டாண்டுக்கு முன்னால் நின்று ஒரு நிமிடம் அரங்கத்தை பார்த்துவிட்டு மெல்ல குனிந்து அர்ஜுனன் காதருகே சென்றான். அவனது மூச்சுக்காற்று அர்ஜுனன் கழுத்தில் பட்டபோது அர்ஜுன் மரண பயத்தில் நடுங்கினான். டே அர்ஜுன், அன்னைக்கு நீ ஒரு 10 ரூபா பிச்சை போட்டல, இன்னைக்கு உன் மொத்த கம்பெனியும் அந்த 10 ரூபாய்க்கு கூட பேராதுடா. ஏன்னா இப்போ இந்த மேடை, இந்த கம்பெனி, நீங்க நிக்கிற இந்த இடமும் என்னோடது. நான் கழட்டி போட்ட சட்டைய நீங்க போட்டதுக்கு கொடுத்த வாடகை தான் அந்த 10 ரூபா. ஆதித்யா நிமிர்ந்து மைக் பிடித்தான். மாயாவை ஏளனமாக பார்த்தான். அவள் கண்கள் கலங்கி நின்றது. மாயா, ராஜா கிட்டதான் காதன் சொன்னல, இதோ உன் ராஜா பழைய இடத்துக்கே வந்துட்டான். ஆனா அவன் குரல் இப்போது மைக் வழியாக அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. ஆனா உனக்கு இனிமே இங்க வேலைக்காரி வேலை கூட கிடைக்காது. என்கிட்ட இருந்து பறிச்ச அத்தனையையும் இப்போ வட்டியும் முதலுமா நான் எடுத்துக்கிட்டேன். நவ் கெட் அவுட். ஆதித்யா விரல் நீட்டி வாசலை காட்டினான். அத்தனை கேமராக்களும் அர்ஜுன் மற்றும் மாயாவின் அவமானப்பட்ட முகங்களை படம் பிடித்தன.
அடுத்த சில நாட்களிலேயே ஆதித்யாவின் ஆட்டம் அர்ஜுனையும் மாயாவையும் நிலைகுலையச் செய்திருந்தது. வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன, கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்போது அவர்கள் தங்கியிருக்கும் அந்த சொகுசு பங்களாவும் ஏலத்திற்கு வந்துவிட்டது. கார் கதவை திறந்து ஆதித்யா இறங்கிய போது வாசலில் அர்ஜுனும் மாயாவும் கதிகலங்கி நின்றிருந்தனர். ஆதியின் கையில் ஒரு சிறிய கசங்கிய தாகிதம் இருந்தது. அது அர்ஜுன் அன்று எறிந்த அதே 10 ரூபாய் நோட்டு. ஆதி, தப்பு பண்ணிட்டேன்டா, தெரியாம செஞ்சிட்டேன். அர்ஜுன் ஓடி வந்து அவன் கைகளை பற்ற முயன்றான். அவன் கண்கள் கலங்கி முகம் பிச்சைக்காரனைப் போல மாறியிருந்தது. இந்த வீட்டை மட்டும் ஏலத்துக்கு விடாத, நாங்க எங்க போவோம்? தெருவிலே அனுப்போம். ஆதித்யா மெல்ல புன்னகைத்தான். அந்த புன்னகையில் ஒருவித குளிர்ச்சி இருந்தது. ஏன் அர்ஜுன், அன்னிக்கு நான் மழையில நனைஞ்சப்போ இதே கேள்வியத்தானே கேட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன? போய் பிச்சை இடுன்னு சொன்னல. இப்போ அதே அட்வைஸ உனக்கு திருப்பி தரேன். காலச்சக்கரம் சுழலுன்னு கேள்விப்பட்டிருப்பியே, இப்போ அது உன்னை நசிக்கிட்டு இருக்கு. மாயா மெல்ல அடிமேல் அடி வைத்து ஆதித்யாவின் அருகே வந்தாள். அவள் கண்களில் இப்போது தந்திரமான கண்ணீர் வழிந்தது. அவள் அவனது காலில் விழப்போனாள். ஆதி, ப்ளீஸ், நான் உன்னை நிஜமாதே நேசிச்சேன். இந்த அர்ஜுன் தான் என் புத்திய கெடுத்தான். அவன்தான் என்ன மூளை செலவு செஞ்சான். என்ன மன்னிச்சிட ஆதி. ஆதித்யா அருவருப்புடன் பின்வாங்கிறான். அவன் கைகள் தன் காலணிகளை தொடக்கூட அவன் அனுமதிக்கவில்லை. மாயா, உன்னோட இந்த நடிப்பு இன்னும் மாறலையா? ஆனா ஒரு சின்ன மாற்றம். அன்னைக்கு நீ என் கௌரவத்தை கழட்டுன, இன்னைக்கு நான் உன்னோட முகமூடிய கழட்ட போறேன். ஆதித்யா தனது கைபேசியில் ஒரு பட்டனை அழுத்தினான். பங்களாவின் வரவேற்பறையில் இருந்த பிரம்மாண்டமான திரையில் ஒரு வீடியோ ஓடத் தொடங்கியது. அதில் மாயா அர்ஜுன் இல்லாத நேரத்தில் வேறொரு பெரும் தொழிலதிபருடன் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தாள். இந்த அர்ஜுன் ஒரு முட்டாள், இவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சதுக்கு அப்புறம் உன் கூட வந்துடுறேன். வீடியோவில் மாயாவின் குரல் தெளிவாக கேட்டது. அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தான் நம்பிய காதலி தனக்கே துரோகம் பண்ணுவதை அவனால் நம்ப முடியவில்லை. என்னது, எனக்கே துரோகம் பண்ணினியாடி என்று கத்தியபடி அவன் மாயாவை நோக்கி பாய்ந்தான். ஆதி இடையில் புகுந்து தடுத்தான். பாத்தியா அர்ஜுன், துரோகம் பண்றதுதான் இவளோட குணம். நீ அவளுக்கு தேவைப்பட்ட வரைக்கும் உன்னை வச்சிருந்தா, இப்போ உன்னை விட பெரிய இடத்துக்கு போக பாக்குறா. ஒரு துரோகிக்கு இன்னொரு துரோகிதான் ஜோடி. ஆதித்யா மெல்ல அர்ஜுனின் அருகே சென்றான். தன் பாக்கெட்டில் இருந்த அந்த பழைய கசங்கிய 10 ரூபாய் நோட்டை எடுத்து அர்ஜுனின் ஷட்டையில் சொருகினான். டே அர்ஜுன், அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த அதே 10 ரூபாய் வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துட்ட. இத வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு 2 பேரும் இப்பவே வெளியே போங்க. இல்லன்னா போலீஸ வச்சு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவ. இனிமே இந்த ஏரியா பக்கமே உங்களை பார்க்க கூடாது. ஆதித்யாவின் குரல் இடியென முழங்கியது. அர்ஜுனும் மாயாவும் ஒருவரையொருவர் வெறுப்புடன் பார்த்தபடி கையில் எதுவும் இல்லாமல் அந்த மாளிகையை விட்டு வெளியேறினர். ஆதித்யா அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் பால்கனியில் நின்று மழையை பார்த்தான். அன்று அவன் இழந்தது வெறும் பணம். ஆனால் இன்று அவர்கள் இழந்தது அவர்களின் மனிதத்தன்மை. நீதி வெற்றி இருந்தது. ஆனால் ஆதித்யாவின் இதயம் மீண்டும் கல்லாகி போயிருந்தது. வானம் மெல்ல இருளத் தொடங்கி ஒரு மெல்லிய சாரல் தூறிக்கொண்டிருந்தது. அன்று ஆதித்யா அவமானப்பட்டு நின்ற அதே வீதி. இன்று அர்ஜுனும் மாயாவும் நடுத்தெருவில் நின்றிருந்தனர். ஒருவருக்கொருவர் துரோகம் செய்ததை உணர்ந்த ஆத்திரத்தில் அவர்கள் தெருவென்று பாராமல் ஒருவரை ஒருவர் பிடித்து உலுக்கிக் கொண்டு சண்டையிட்டனர். ஆதித்யா தனது கருப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸ் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தான். கார் மெதுவாக அவர்களை கடந்து சென்றபோது அவன் காரின் கண்ணாடியை மெல்ல கீழிறக்கினான். வெளியே அர்ஜுனும் மாயாவும் பிச்சைக்காரர்களை விட கேவலமாக வீதியில் ஒருவரையொருவர் அடித்துக் கொள்வதை பார்த்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு காலத்தில் உயிர் நண்பனாகவும் உயிராக காதலித்தவளும் இன்று தெரு நாய்களைப் போல கடித்துக் கொள்வதை கண்டபோது அவனுக்கு ஒருவிதமான ஏளனமே எஞ்சியிருந்தது. நிறுத்துங்கடா! ஆதித்யாவின் குரல் கேட்டதும் இருவரும் அதிர்ந்து போய் நின்றனர். ஆதித்யா அவர்களை கூர்மையாக பார்த்தான். துரோகம் பண்றவன் ஜெயிக்கலாம், ஆனா அந்த வெற்றிய காப்பாத்திக்க முடியாது. ஏன்னா துரோகத்தோட அஸ்திவாரத்துல கட்டுன சாம்ராஜ்யம் என்னைக்குமே நிலைக்காது. அன்னைக்கு நீங்க விதைச்சது இன்னைக்கு உங்களுக்கு அறுவடையா கிடைச்சிருக்கு என்றான் மிக நிதானமாக. அவர்கள் பதிலுக்கு கெஞ்சத் தொடங்கும் முன்பே ஆதித்யா கண்ணாடியை உயர்த்தினான். தனது கோட் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அதன் நுனி சிவப்பாக மின்ன புகையை மெல்ல வெளியே விட்டான். அந்த புகை மண்டலத்துக்கு பின்னால் அர்ஜுனும் மாயாவும் மெல்ல மறைந்தனர். போகலாம், ஆதித்யா டிரைவரிடம் சொன்னான். கார் சீறிக்கொண்டு முன்னேறியது.
மழையின் சத்தம் காரின் ஏசி குளிரில் அடங்கி போனது. ஆதித்யா பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. அவன் இழந்த சாம்ராஜ்யத்தை விட பெரிய ஒன்றை இன்று மீட்டெடுத்திருந்தான். அது அவனின் தன்மானம். அடுத்த நொடி அந்த பிரம்மாண்டமான கார் அந்த அடர்ந்த வீதியில் மறைந்து வெளிச்சம் நிறைந்த ஒரு புதிய இலக்கை நோக்கி பயணித்தது.